ஹரிஹரன், இது வந்து ஃபாரின் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியோட பாலிசிலேயே இது ஒரு சிக்கல் இருக்குது. அந்த சிக்கல் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய குடியானவனுடைய வீட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்ம சொல்கிறோம் எல்லாரும் வீட்லேயும் வந்து இந்த விறகெடுப்பு வேண்டாம், அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறது, உஜ்வாலா திட்டம் கொண்டு வரப்படுகிறது என்று சொல்ல நேற்று பிரதமர் வந்து இருக்கிறார். அவருக்கு வந்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் பின்னாடியே வந்து உஜ்வாலா ஸ்கீம் மூலிமா பெண்களுக்கு இது கொடுத்துருக்காங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அதே சூழ்நிலையில் இன்னைக்கு ஒரு எல்பிஜி கனெக்ஷனை நம்ம வாங்க முடியல, வீட்டுக்கு ஐவிஆர்எஸ் பண்ண முடியல, அதனால் கேட்க முடியல, ஒரு புக்கான சிலிண்டர் வர மாட்டேங்குது, ஒரு வாரம் அந்த எஃபெக்ட் இருக்குது. என்ன பண்ண போகிறோம்? ஒரு போர் பதட்டம், 2 மாநிலங்கள் 2 கண்ட்ரிஸ் வந்து அடிச்சுக்கிறாங்க. இதில் இந்தியா பாதிக்கப்பட்டிருக்கு. போர் என்பது என்னன்னே தெரியாத சூழ்நிலையில் கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டிகள் கூட இன்னைக்கு போர் வந்துருச்சு, நமக்கு பொருளெல்லாம் வரலன்னு சொல்லி தவிக்கக்கூடிய சூழ்நிலை. ஒரு ராஜதந்திர நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டிருக்குது. இப்படி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரான் நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசி இன்னைக்கு நமக்கான விஷயங்களை நம்ம பெற்றிருக்கிறோமா இல்லையா? இந்திய நாடு அதற்கான சர்ப்ளஸாக இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக இல்லை. ஆனால் சஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லையா? 60 நாட்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கிறது. ஏன் இவ்வளோ பதட்டம், ஏன் இவ்வளோ ஒரு 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 பயம் இந்த மக்களிடையே எதிர்க்கட்சிகள்லாம் சேர்ந்து ஏற்படுத்துகிறாங்கன்ற கேள்வியை முதல்ல நாங்கள் வைக்கிறோம். உங்களுக்கு தெரியாதுல்ல, இப்போது நீங்கள் திருமணமானவரான்னு எனக்கு தெரியல, திருமணமானவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு வீட்டில் அடுப்பெரிய திருமணம் ஆனதா ஆகலையா அது முக்கியமானது இல்லை. அது கேள்வி என்னன்னா, இன்னைக்கு வீட்டில் அடுப்பெரிய சிவகங்கையில் நம்ம நேற்று அந்த ஒரு பேட்டியை பார்த்தோம். அந்த குழந்தைங்க வந்து சார் எங்கள் வீட்டில் என் குழந்தைங்க சாப்பிடாம வீட்டுக்கு வேலைக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க சார் அப்படின்னு ஒரு பதட்டம் வருது இல்லையா? அது ஏன் வருதுன்னா இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் வரல, அதுங்காட்டி தான் அந்த பிரச்சனை. அப்போது அது ஏன் பதட்டப்படுறாங்க, அடுத்தவங்க சொல்கிறாங்களாங்கிறது பேச்சு சரியானதா இருக்குமா சார்? ஒட்டுமொத்த செய்திகளை மக்கள் பார்க்குறாங்க. அங்கே பதட்டம் இங்கே பதட்டம்னு மக்கள் பொதுவாக பதட்டம் அடைகிறாங்க. பெட்ரோல் பங்க்கெல்லாம் பார்த்தீங்களா இன்றைக்கி கூட்டம் அலமோதுது, சிலிண்டர் இடங்களெல்லாம் கூட்டம் அலமோதுது. சார் ஈக்குவலாக சர்ப்ளஸாக இல்லைன்றதை ஒத்துக்கொள்கிறோம் இன்னைய சூழ்நிலையில். ஆனால் தகுந்தவாறு கொடுப்பதற்கான வேலைகளை அரசு முன்னெடுக்குது. ஒரு பதற்றமான சூழ்நிலையில் சில விஷயங்கள் தட்டுப்பாடு ஏற்படுவது சகஜம்தான். ஆனால் அதை சரி கட்டுறதா ஒரு அரசு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுதான் எப்படின்னு கேட்குறேன். அதை சரி கட்டக்கூடிய நடவடிக்கை நடந்துட்டு இருக்கு. இப்போ பாருங்க, ஹார்மோஸ் அந்த கடல் வழியாக நமக்கு சேர வேண்டியது நமக்கு வந்து கொண்டிருக்கு. மும்பைக்கு கப்பலானது வந்துடுச்சு. த சிச்சுவேஷன் வில் கெட் நார்மல் ஷார்ட்லி. அதாவது ஒரு பதட்டமானது இருக்கு, நம்ம ரிசோர்ஸ் அங்கே தான் கலெக்ட் பண்ணுறோம், அந்த இடங்களில் போர் நடக்குது அப்படின்னும் போது ஒரு தட்டுப்பாடு ஏற்படுவது இயல்பு. ஆனால் ஒரு அரசு அதை எப்படி கையாளுவது அப்படின்றத இல்லை 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 நம்ம எங்கே இப்போ நாதன் அவங்க சொன்னாங்க, பிரதமர் அவர்கள் நெதன்யாகு போய் சந்தித்து விட்டு வருகிறார். அங்கிருந்து 3rd டே அந்த கமேனி அவர்கள் வந்து கொல்லப்படுவதாக தகவல்கள் வருகின்றன. அது என்ன நடந்ததுங்கிறது நமக்கு ஊர்ஜிதப்படுத்த தகவல்கள் வருகின்றன. அந்த வார் வந்து எஸ்கலேட் ஆகுது அதுக்கு. ஸோ இந்த பிரச்சனைகள் முன்னாடி இருக்குங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டோமோ, பிரச்சனைகள் இருக்குங்கிறத ஏற்கனவே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து கவனிக்காம விட்டுட்டோமோ நமக்கு இந்த மாதிரி. ஏன்னா வி ஆர் மேஜர்லி டிபெண்ட் ஆன் வெஸ்ட் ஏஷியா. கிட்டத்தட்ட 90%. அந்த 90% வருகிறது என்றால் ஏற்கனவே இந்த பிரச்சனை போயிட்டே இருக்குது. 2 பேருக்கும் 2 நாடுகளுக்கு சிக்கலாகவும் தெரியுது. அப்போ நம்ம ஏதோ ஒன்று செஞ்சிருக்கலாம், நம்ம வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்கியிருக்க முயற்சி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற சூழல்களை தானே கேட்குறாங்க. அந்த கேள்வி தானே இருக்குது சார். உள்நாட்டு உற்பத்தியை உயர்த்தக்கூடிய வேலைகளை ஒரு அரசு செய்யுது. 25% அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 10 லட்சம் டன் நம்ம இறக்குமதி செய்யக்கூடிய வேலைகளை அடுத்த கட்டமாக செய்திருக்கிறோம். சார் ஒரு ஃபோர்காஸ்ட் என்பது இயல்பு தான். ஆனால் பிரசன்ட் சினாரியோ என்ன, மக்களை எப்படி அதில் தற்காக்கணும் அப்படின்ற முடிவை ஒரு அரசு ஏற்குது. அந்த அரசு அதற்கான வேலைகளை துரிதப்படுத்தி செய்யுது. இது ஒரு ராஜதந்திர நடவடிக்கையா இல்லையா? அந்த பேச்சுக்கு வாங்க. துரிதப்படுத்தி இருக்கா இல்லையாங்கிறதான் கேள்வி சார். இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்குலாம் நீங்கள் பாருங்கள், இதோட சுச்சுவேஷன் வெரி நார்மல் ஆகிடும் சார். இது வந்து புனையப்பட்ட ஒரு செய்தி, ஃபேப்ரிகேட்டட் ஒரு நியூஸாக ஸ்ப்ரெட் பண்ணப்படுது. யார் ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க? செய்தியாளர்கள் தான். குறிப்பிட்ட சில செய்தி சேனல்கள், ஆளுங்கட்சி தரப்பாக சேனல்கள், எதிர்கட்சிகள் இது தவறாக பயன்படுத்துகிறாங்க. என்ன மோட்டிவ்? ஒரே மோட்டிவ் தான், எலெக்ஷன் இஸ் நியரிங். இல்லை நான் முடிச்சிடுறேன் சார். ஹோட்டலுக்கு கொடுக்கக்கூடிய சிலிண்டர்கள் ஏன் தடைப்பட்டுருக்குன்னா, வீட்டில் வரக்கூடிய சிலிண்டர்கள் முதல்ல ஒழுங்கா வந்து சேரணும். அதை புரிஞ்சுக்க முடியுது. ப்ரியாரிட்டைஸ் பண்றீங்க, அது வெரி இம்பார்ட்டன்ட். நான் அது புரிஞ்சுக்கிறேன். என் வீட்டில் வந்து இருக்கு நலிந்த குழந்தைக்கு முதல் உணவு, அதை நான் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நலிந்த குழந்தைக்கு போகக்கூடிய உணவே அங்கே ஷார்ட்டேஜா இருக்கு, அதுவே பிரச்சனையா இருக்கு சார். ஷார்ட்டேஜ் என்பது இயல்பு, அதை ஒப்புக்கொள்கிறோம். ஒரு அரசு அதை கையாளுகிறதா இல்லையா அதை தான் பார்க்கணும். நம்ம இப்ப பேசி அதற்கான துரித நடவடிக்கை ஏற்படுதா இல்லையா, அதற்கான ஒரு மூமெண்ட் தான் நம்ம பார்க்கணுமே தவிர போன கதையை பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்போ நேத்தை விட முந்தா நேத்தை விட இன்னைக்கு சிச்சுவேஷன் எப்படி இருக்கு?
இன்னும் நாளைக்கு நாளான்னைக்கு போக போக சுச்சுவேஷன் will get நார்மல். மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறார். கொரோனா காலகட்டத்திலேயே நம்ம கையாண்டவங்க உலக நாடுகள் ஸ்தம்பித்து நின்ன காலத்துல இந்திய நாடு அதை சரிவர கையாண்டு நம்ம சர்ப்ளஸா வச்சு மெடிசன்லாம் கொடுத்தோம் உலக நாடு வேற நாடுகளுக்கெல்லாம். ஒரு ஸ்ட்ராட்டஜியை மேக் பண்றோம். ஒரு சூழ்நிலை கிரிட்டிக்கல் ஆனது உண்மை. அதை ஒரு அரசு கையாளுகிறது, மக்களுக்கு தன்னுடைய வேலைகள் மூலமாக செயலின் மூலமாக விஷயங்களை செய்து கொடுக்கிறது. கிராமம் நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறேன், என்னன்னா நீங்கள் சொல்வதன் மூலமாக எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல ஒரு மாற்றம் வந்துட முடியாதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நீங்க உங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சனா பேசுறீங்க, நான் புரிஞ்சுக்க முடியுது. பட் எல்லாருக்கும் இங்க அரசுக்கு இருக்கக்கூடிய கேள்வி, சாதாரண குடிமகனுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ இந்த நேற்றை விட இன்று வந்து பெட்ரோல் பங்குகளில் அதே போல் எல்பிஜி சிலிண்டர் மையங்களில் ஏஜென்சிஸில் இருக்கக்கூடிய கூட்டம் அதிகமாக இருக்குன்னா ஆமாம் இருக்குது, குறையல, ஒர்சன்னாக இருக்குது. அதை நம்ம தயவுசெய்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகும். அப்போ இந்த சூழல் இன்னும் எஸ்கலேட் ஆகாமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு வந்து அரசுக்கு தான் இருக்குது. அந்த அரசு வந்து என்ன செய்ய வேண்டுங்கிற கேள்வி தான் எல்லாருக்குமா இருக்குது. நாங்கள் நெறிமுறைகளையும் சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் ரிசல்ட்ஸ் வருது, ஒரு வெப்சைட்டில் கொண்டு போய் எல்லாருமே ஒரே டைம் ஆக்சஸ் பண்ணும்போது வாட் வில் தி வெப்சைட் கெட், இட் வில் கெட் பிளாங்க், அது பிளாக் ஆகிடும், கொஞ்சம் நேரத்துக்கு ஒர்க் ஆகாது. அதுபோல் உங்களுக்கு தேவையானதை வாங்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு அத்தியாவசியமானதை ஏற்றுக்கொள்ளுங்கள், சர்ப்ளஸாக வாங்கி வீட்டில் வைக்காதீங்க. அதுக்கு தான் மத்திய அரசு பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொடுக்குது. நீங்கள் 25 நாள் கேப் இருக்கணும் பண்ணுறதுக்கு. பெட்ரோல் பங்க்லாம் பார்த்தீங்களா கேன்லாம் ஃபில் பண்ணுறாங்க. நான் மக்களிடையே சொல்லக்கூடியது ஒரு செய்தி, தயவு செய்து புனையப்பட்ட செய்திகளை ஃபேப்ரிகேட்டட் நியூஸை பார்த்து பயந்து அடுத்தவர்களை பயன்படுத்தக்கூடாது. பல வயசானவங்க இருக்காங்க, பல தேவைக்குள்ள நபர்களாக இருக்காங்க. இப்போது ஒரு கவர்மெண்ட் ஆனது தெளிவாக சொல்லிடுச்சு, கச்சா எண்ணெயாக இருக்கட்டும், பெட்ரோலாக இருக்கட்டும், டீசலாக இருக்கட்டும், 60 நாளைக்கான இருப்பு நம்ம நாட்டில் இருக்குது. அப்போ 60 days there is no problem. இதே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 5 நாள் கூட அதோட இருப்பு கிடையாது. அது எத்தனை மக்களுக்கு இங்கே தெரியும்? 60 நாள் இதை வந்து நீங்கள் வருஷக்கணக்காக ஒரு விஷயத்தை பதுக்கி வைக்கக்கூடிய இல்லை அதை பாதுகாத்து வைக்கக்கூடிய விஷயம் இது கிடையாது. பெட்ரோலாக இருக்கட்டும், கச்சா எண்ணெயாக இருக்கட்டும், there is certain time for that. 60 நாளுக்கான சர்ப்ளஸ் விஷயங்கள் ஒரு நாட்டில் இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் 21 நாளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த டேட்டா ட்ரூவா இல்லையா? இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏன் டே டு டே இதோடைய விஷயங்கள் பெரிய பூதாகரப்படப்படுது? ஏன் இது ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸாக போடப்பட்டு மக்களிடையே இன்னும் அச்சத்தை ஏற்படுத்துகிறாங்க? இந்த விஷயங்கள் ஏன் நடக்குது? வை? பிகாஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸா? பிகாஸ் டு மேக் ஃபால்ஸ் அலிகேஷன்ஸா? சார், ஒரு கவர்மெண்ட் சார், ஒரு விஷயங்கள் நடைபெறுது, ஒரு உலக நாடுகளில் நடக்கக்கூடிய ஒரு போர், அந்த போரை அவங்க கையாளுறாங்க. இந்திய நாடு ஒரு ராஜதந்திர நடவடிக்கை எடுத்திருக்கு, அதை நீங்கள் பார்க்கணும். ஒரு பிரதமர் அந்த நாடுடைய ஆட்கள் இதை பேசுறாங்க. போர் என்பது முடிவில்லை சொல்றாங்க. இதே நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த கன்சர்ன் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசுறாங்க. எந்த கப்பலுக்கும் அனுமதி இல்லாத இடத்தில் கூட இந்திய நாட்டு கப்பலுக்கு வருதே, அதற்கான ஆக்சஸை பெற்று கொடுத்துருக்கோமே. இன்று மும்பை வந்து சேர்ந்திருக்கிறதே. நம்ம சிச்சுவேஷன் will get நார்மல். இதை நீங்க பாத்தட்டிக் ஆக்காதீங்க. காங்கிரஸ் சொல்றது என்ன சொன்னாங்கன்னா, நமக்கு வருவதற்கு முன்னதாகவே சீனாவுக்கு போயிட்டாங்க. அதே போல நம்ம நாட்டில் வந்து 60 நாளைக்கு நீங்கள் வச்சிருக்குன்னு சொன்னோம், அவன் வந்து 200 நாளைக்கு வைக்க முடியுங்கிற ஸ்பேஸை வந்து உருவாக்கியிருக்கலாம். தற்சார்பு பொருளாதாரம் பற்றி நம்ம சொல்கிறோம். தற்சார்பு பொருளாதாரத்தில் அதை சார்ந்திருக்கக்கூடிய எரிபொருளை பயன்படுத்த நாம் என்ன செய்திருக்கிறோம்? இப்படி மல்டிபிள் கேள்விகள் நம்மகிட்ட இருக்குது. காங்கிரஸ் வைக்கக்கூடிய கேள்விகள். இங்கே திமுக அரசு நம்ம வச்சிருக்கக்கூடிய கேள்வி என்ன, இவ்வளவு சூழல் மோசமாகுது, இதை வந்து உடனடியாக சரி செய்ய வேண்டும் அப்படின்னு பிரதமருக்கு அட்ரஸ் பண்றாரு முதலமைச்சர். தயவு செய்து நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் சொல்வதையோ காங்கிரஸ் சொல்வதை நாங்கள் ஒரு பொருட்டாவே எடுத்துப்பதில்லை. காரணம், இவங்க ஆளுகிற இடத்துல, இவர்கள் ஆண்ட காலத்துல இவர்கள் நாட்டிற்கு என்ன செய்தார்கள் இவங்க வந்து அட்வைஸ் பண்றாங்க. there should be certain ஒரு qualification to advise someone. சார், அட்வைஸே இல்ல சார். இல்ல சார், இது ரெக்வெஸ்ட் தான். இல்ல, ரெக்வெஸ்ட் கூட வைக்கிறதுக்கு ஒரு தகுதி இல்ல சார். இவங்க இருந்த காலங்கள்ல இந்த நாட்டை எப்படி சூறையாடி கொள்ளையடித்தார்கள் என்பது மக்களுக்கு பட்டவர்த்தனமா தெரிஞ்ச விஷயம். அதாவது ஒரு கிரைசிஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு மக்களுக்கு கூடிய பிரச்சனைகள், இன்று இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒரு கட்சி அதற்கான நடவடிக்கை எடுக்குது, அதற்கான முனைப்புகளை காட்டுது. அதை வந்து நீங்க கொஸ்டின் பண்ணிக்கிட்டு அதில் கேள்வி கேட்டு ஆதாயம் தேடுகிற வேலையை கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் இந்த வேலையை செய்யுது. நாங்கள் அந்த வேலையை செய்யல. செய்தி அரசியலை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. செயல் அரசியலில் மத்திய அரசு இறங்கி இருக்கிறது. இன்று அதற்கான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. இந்தியாவுடைய சிச்சுவேஷன் will get நார்மல். தமிழ்நாட்டினுடைய சிச்சுவேஷன் will get நார்மல். இந்த பேண்டமிக் வந்துருச்சு, இன்னொரு கொரோனா வந்துருச்சு, நம்மெல்லாம் அவ்வளோதான், கடையெல்லாம் இழுத்து மூடுறாங்க, இது மாதிரிலாம் ஒரு அலிகேஷன்ஸியா வைக்கிறீங்க. இது ஒரு முறையே இல்லை. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் பேண்டமிக்னு சொன்னீங்க. பேண்டமிக்கை நம்ம வந்து சிறப்பாக கையாண்டோம், உலகத்துக்கே நம்ம வந்து மெடிசன் சப்ளை பண்ணோம். யார் ஜெயிக் பண்ணா? அக்செப்டட், வெல். ஆனால் பேண்டமிக்கில் இருந்த சிச்சுவேஷன் தான் இப்போ இருக்குதா? பேண்டமிக்கில் நமக்கு எல்பிஜிக்கு பிரச்சனை இல்லை, எல்என்ஜிக்கு பிரச்சனை இல்லை, அங்கே வந்து நம்ம ஃபியூயலுக்கு பிரச்சனை இல்லை, வண்டி நடமாட்டமே இல்லை.
ஆனா இன்னைக்கு நம்ம வந்து போயிட்டு வர்றதே ஒரு பிரச்சனையா இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் மக்களுக்கு வருது. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டியது யார் தான் கேள்வி. சார் அதற்கான விஷயம்தான் இன்று நம்ம பேச வர நேரத்தில் நடந்திருக்கு. எல்லாமே தீர்க்கப்படுகிற நேரத்தில் இது திருப்பி பூதாகரமாக்க முயற்சிப்பது எதனால் என்று தெரியல. வில் கெட் நார்மலைஸ்ட், த ஸ்டேட் அண்ட் த கண்ட்ரி வில் கெட் நார்மலைஸ்ட் அப்படின்றது தான் இன்றைய செய்தி. அதனால் இதில் என்ன நீங்கள் ஒரு அவதூறை கிளப்ப நினைத்தாலும் இதில் என்ன ஒரு பேண்டமிக்காக இருக்குது, இன்னும் கிரைசஸ் இருக்குது, சுச்சுவேஷன் சரியில்லை. எஸ் வி அக்செப்ட், வி அக்ரி, தேர் ஆர் சர்டன் இஷ்யூஸ். சில இடங்கள்ல இஷ்யூஸ் இருப்பது உண்மை. சில இல்ல சார், இல்ல அதுதான் எங்களுடைய தன்னம்பிக்கை, அதுதான் எங்களுடைய ஒரு பிளஸ்ஸா நாங்க பார்க்கிறோம். சில இடங்கள்ல சில கிராமங்கள்ல சிலிண்டர் வராதது உண்மை, சில இடங்கள்ல பெட்ரோல்கள் கிடைக்காதது உண்மை. ஆனால் நாங்கள் சொல்வது டோன்ட் கெட், ஒரு பயப்பட வேண்டியதில்லை, நீங்க எதுவும் வரி பண்ண வேண்டியதில்லை. அரசு உங்களை பார்த்துக்கொள்ளும். நீங்கள் உங்களுக்கு அத்தியாவசியமானது எதுவோ அதை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும், வாங்கிக் கொள்ளணும். அடுத்தவர்களுக்கும் அது பகிர்ந்து அளிக்கப்படணும். இந்த இன்னும் 2-3 டேஸ்க்குள்ள வரக்கூடிய விஷயங்களை ரேஷன் மாதிரி. எதுங்க ரேஷன் மாதிரி இல்ல சார், ஒருத்தவங்க வராங்க 25 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு போறாங்க. இஸ் திஸ் குட்? ஒருத்தர் வராரு எனக்கு 5 சிலிண்டர் வேணும்னு சொல்லி அங்கங்க நிக்கிறாங்க. இஸ் திஸ் குட்? இதைத்தான் என் மக்களிடையே வேண்டாம் என்ற, நமக்கு என்ன தேவையோ, ஒரு சிலிண்டர் ஒரு வீட்டுக்கு தேவையா அதை வாங்கிக் கொள்வோம், எல்லாரும் பகிர்ந்தளித்து இருப்போம். போரானது அங்க முடியுதோ இல்லையோங்க, we don't bother about that, that is a second case, but our country should be normalized. நம்ம நாடு பழைய நிலைமைக்கு வரணும். எல்லா வித கச்சா எண்ணெயாக இருக்கட்டும், பெட்ரோலாக இருக்கட்டும், டீசலாக இருக்கட்டும், எல்லாமே சஃபிஷியண்டா கிடைக்கணும்ன்ற ஒரு முனைப்புல ஒரு மத்திய அரசு செயல்படுது. மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அதற்கான முன்னெடுப்பை எடுக்கிறார். அதாவது இந்த போர் என்கிற ஒரு சப்ஜெக்டை வச்சு இவங்க உள்நாடுல போர் செய்வதற்கான மக்களிடையே ஒரு போரை ஏற்படுத்துகிற முயற்சியை எதிர்க்கட்சிகள் பல ஆங்கிள் கட்டெழுத்து விட முயற்சிக்கிறாங்க. இல்லை சார் இருங்க, தமிழ்நாட்டில் நீங்கள் செய்த ஆட்சி, நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி, நீங்கள் பேசுறதுக்கே இல்லை என்ன உங்களுக்கு நாவ் கூசலியான்னு தெரியல எனக்கு. இன்னொன்று ஒரு ஆட்சி நீங்களாம் இருக்கிறதுக்கே நான் இல்லை, ஒரு வினாடி, ஒரு ஆட்சி தன் மக்கள் அச்சப்படாம பயப்படாம நீங்கள் எல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கவர்மெண்ட் வில் டேக் கேர், அரசு உங்களை பார்த்துக்கொள்ளும் என்பதை ஒரு உறுதியை சொல்லியிருக்கு. இன்னொன்று வெளிப்படையாக நம்மக்கிட்ட என்ன இருப்பு இருக்குது, எத்தனை நாளைக்கு இந்த நாட்டிற்கோ இல்லை தமிழ் மாநிலத்திற்கோ பிரச்சனை இல்லை உள்ளிட்ட எல்லா டேட்டாஸையும் வெளியே சொல்லியாச்சு. அப்போ ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டிற்கு வருகிற 30 நாட்கள் எந்த பிரச்சனையும் இல்லை, போரே இங்கே தொடர்ந்து நடந்தாலும். அதே போல் இந்திய நாட்டில் 60 நாட்களுக்கு இன்னும் இருப்பு நம்மகிட்ட கையில் இருக்குது. அதனால் நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி, நம்மெல்லாம் நமக்கு தேவையான ரிசோர்ஸை மட்டும் வாங்கி வச்சுட்டு இருந்தா இயல்பான ஒரு வாழ்க்கையை நாம பண்ணிட்டே இருக்கலாம். அதே சமயத்தில் அங்கே போரும் நிறுத்தக்கூடிய நேரங்களில் நமக்கான விஷயங்களை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பெற்றுக் கொடுப்பார். இன்று இவ்வளவு போர் பதற்றம் அங்கே நிற்காத சூழ்நிலையில் கூட நமக்கான விஷயங்கள் இன்னைக்கு மும்பைக்கு வந்து சேர்ந்திருக்கா இல்லையா, கச்சா எண்ணெய் வந்து சேர்ந்திருக்குதா, எலெக்ஷனே நடக்குமா நடக்காதான்னு சந்தேகப்படுறாங்க. எக்ஸாம் தள்ளி வைக்கிறாங்க. ஏன் நாங்க எலெக்ஷன் தள்ளி வைக்கிறோம், நீங்க கலெக்ஷனை கூட்டிட்டே போறதுக்கா? இது வேலையா? திமுக பாருங்க, நாடு எந்த லெவலுக்கு போனா என்ன, மக்களுக்கு அடிப்படை விஷயங்கள் கிடைச்சா என்ன, கிடைக்காட்டி என்ன, அவங்கள பொறுத்தவரை அவங்களுக்கு பிடிச்ச ஒரே வார்த்தை தேர்தல், அதை நோக்கிய கலெக்ஷன். இந்த 2 வார்த்தையை தவிர திமுக பேசுறது தெரியாது. அதுதான் இல்ல நான் என்ன சொல்றேன், ஊராம் பிள்ளைகள் மீது அளவற்ற பாசம் கொண்ட திமுக காரங்கட்ட ஒரே இல்ல ஊராம் பிள்ளைகள், அதாவது மாற்று மாநிலங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன நரேஷன் பாருங்க. நான் சொல்றேன் இருங்க, எங்கள் மண்ணின் மைந்த இஸ்லாமிய சகோதரர்கள் நான் சொல்றேன். சரி நான் கேக்குறேன், ஜெய் ஸ்ரீராம், அல்லாஹ் அக்பர், பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க திமுக காரங்க, சொல்ல முடியுமா நீங்க? சார் இது வேற இல்ல, நம்ம இல்ல இது விவாத பொருளே இல்ல. I am not deviating the topic. Let me come to the topic. Please be in the topic. நான் ரெக்வெஸ்ட் என்னன்னா, திமுக வந்து ஊரே ஒரு பக்கம் போனா திமுக தனி பாதையில போய் முட்டு சந்தில நிற்பது அவங்களுடைய வேலை. நாங்கள் சொல்ல வர கருத்தை மக்களிடையே கொண்டு சேர்க்கணும். நம்ம எல்லாம் அத்தியாவசியத்திற்கு என்ன தேவையோ அதையெல்லாம் நம்ம வாங்கி கொள்வோம், பெற்று வைத்துக் கொள்வோம். சர்ப்ளஸா நம்ம எல்லாம் வாங்கி வைப்பதனால அடுத்தவர்களுக்கு அது கிடைக்காமல் போகும். இந்த பர்டிகுலர் டைம்ல சொல்றேன். அதனால அதை உணருங்கள். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்திய நாட்டை ஒரு தேசத்தந்தை போல பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம். இந்திய நாட்டிற்கு தேவையான எரிபொருள் சக்தி, இந்திய நாட்டிற்கு தேவையான கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர் எல்லா விஷயங்களையும் பிரதமர் கொண்டு வந்து சேர்ப்பார்.